திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள். திராட்சை டார்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை 10 லட்சம். புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அக்ஷ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எதுக்காகனா காகோரி சதி வழக்கு. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு குதிரை. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு காணும் என்னும் நூலில் டேஷின் இந்தியாவின் முதல் பேரங்காடு என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா முசிறி. 1897 அயோத்தி தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல். ஹைப்போதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை உடல் சமநிலை. பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி. ஆப்ஷன் 2143 டி. பேஷ்வா பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ் செயலர். நியாதிஸ் தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னா சித்ரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் இரட்டைமலை சீனிவாசன். சரியாக பொருந்திய தொல்லுயிரி பிரயோஃபைட் நயடைட்டா. 1855 மேற்கு வங்க மாநிலத்துள்ள டேஷ் எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது ரிஷ்ரா. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016 ஆண்டின்படி நார்வே ஃபர்ஸ்ட், ஆஸ்திரேலியா தேர்ட், சுவிட்சர்லாந்து ஃபோர்த், இந்தியா. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை அப்படின்னா பாக் குகை, மத்திய பிரதேசம். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 2022-2023 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டேஷ் % வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா 8.19%. கூற்று காரணம். மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றது சரியானது. காரணம் அனாதை பெண்களுக்கு தகுந்த மணப்பெண் கிடைக்க வழிவகை செய்கிறது. காரணமும் கரெக்ட், கூற்றும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது முன்கடவாய் பற்கள். கீழ்காண்பவற்றில் எந்த உணவுப் பொருள் புளோய உணவேற்ற மூலம் கடத்தப்படுகிறதுனா